ரேடியேட்டர் என்னாச்சுன்னே தெரியலைங்க. நான் இந்த காந்திபுரத்துல ஒரு வேலையா போயிட்டு வீட்டுக்கிட்ட வரையில ஒரு மாதிரி கருகிற வாசம் அடிச்சது. சரி வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு வண்டியை நிறுத்திட்டு திறந்து தண்ணி எல்லாம் செக் பண்ண தண்ணியே சுத்தமா இல்ல. ஒர்க் ஷாப்க்கு எடுத்துட்டு போய் என்னன்னு பாக்கணுங்க. வாங்க வண்டிக்கிட்ட போய் என்னன்னு பாக்கலாம். முதல்ல இந்த பாட்டில வந்து தண்ணி புடிச்சிட்டு போய் ரேடியேட்டர்ல ஊத்தி பாக்கலாங்க. பானத்தை நீக்கி விட்டு ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்தி எங்கேயாவது லீக் இருக்கான்னு பாக்கணும். பாருங்க உள்ள சுத்தமாகவே தண்ணி இல்லை, வறண்டு போய் கிடக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணணும். ஒரு டைம் ரேடியேட்டர் கிளீனிங் கொடுத்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சிந்தாம ஊத்துனாதான் கீழே எங்காவது லீக் ஆகுதான்னு தெரியும். ஐயோ சிந்திர மாட்டிருக்குதே. இப்ப பாருங்க, ரேடியேட்டர்ல இங்க தண்ணி ஊத்துறேன்னா இங்க தண்ணி ஊத்துனா அது அங்க வடியுது வருங்க. இங்க இருந்து கீழே வரைக்கும் இந்த ஓஸில் கீழே இப்படத்துக்கு கட் ஆகிருக்குது. அதனால் இங்கே தண்ணி லீக் ஆகுது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஓஸ் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட் எதுக்காச்சும் கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க மெக்கானிக் ஷெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வராதிங்க, ஓஸ் மட்டும் வந்து இங்கே மாற்றிக்கலாம், மாற்றிக்கிட்டு ஃபேன் ஓடலையா என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ காந்திபுரத்தில் இருக்கிறாங்களாமா. ரேடியேட்டரோட ஓஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து இங்கேயே நம்ம வீட்டுக்கிட்டே நிறுத்தி மாற்றிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்ப்பாங்க. பார்க்கலாம் என்னன்னு தெரியல. இவிடத்துக்கு இங்கேங்க இந்த இடத்துலைங்க, ஆனால் சின்னதாக தான் இருக்குதுங்க. ஜாக்கி வச்சு வண்டி தூக்கிட்டு கீழே போய் அந்த ஓஸ் கழட்டி விட்றாரு ரேடியேட்டர் இருக்கிறத. மாற்ற முடியலங்கிறக்காக இந்த கத்தி ஒன்று கேட்டார். இது வந்து அந்த கட்டாக இருக்குது பாருங்க, அந்த இடத்துல வந்து அறுத்து விட்டு போட்டு அதைய ஜாயின் பண்ணி ஒர்க் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலான்னு சொன்னாங்க. வெடிச்சிருச்சு ப்ரெஷருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த கட்டாக இருந்தது. இந்த கட்டாக இருந்தது மட்டும் கட் பண்ணி விட்டு கத்தி போட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பைப் மாற்றணும். வண்டி எடுத்து போயிட்டு இருக்கிறேங்க, அங்கே போய் ஓசை மாற்றணும். ரேம்பில் நிறுத்தி அந்த கீழே இருக்கிறது கழட்ட போகிறாங்க. இது வந்து இதுதான் புது ஓஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஓஸை வந்து புதுசு மாற்றணும். இப்போ என்னென்னா இதில் வந்து 1 லிட்ரு கூலண்ட் ஆயிலும் 4 லிட்டர் தண்ணியும் ஊற்றணுங்க. ஆனால் 1 லிட்டர் ஊற்றும் போதே ஃபுல்லாகி போச்சு, உள்ளெல்லாம் அடைச்சிருச்சாட்ருக்குது. அதனால் சர்வீஸ் பண்ணாலும் சரியாகுமான்னு தெரியல. இப்போ நம்ம வண்டியில் இந்த ரேடியேட்டர் பைப் மட்டும் மாற்றினா போதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரே வந்து அடைச்சி கிடக்குது, தண்ணியே உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சர்வீஸ் பண்ணாலும் சரியாகுமான்னு தெரியலிங்க. சர்வீஸ் பண்ணி சரியாகலைன்னா மறுபடியும் புதுசு மாற்றணும் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம அது 2 வேலை செய்கிறதுக்குங்க புதுசே மாற்றிட்டு போயிடலாம். இது ரேடியேட்டர் புதுசே வந்து 2200 தான். இது புதுசே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க போய் தனத்தில் புதுசு வாங்கிட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த மேலே இருக்கிற 2 லாக்கி கழட்டியாச்சு. ஆல்ரெடி ஊற்றின கூலண்ட் ஆயிலை வந்து கீழே ஒரு இதை வச்சு அதை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த டப்பாவில் வந்து கூலண்ட் ஆயில் எடுக்கணும். ஏன்னா அது புது கூலண்ட் ஆயில் ஊற்றுனது, அது வேஸ்ட்டாக போயிருப்பாருங்க. அதனால் அது எடுக்கிறாங்க. அந்த ஃபேனை கழட்டி புது ரேடியேட்டரில் வந்து அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறதுக்குள்ள அழுக்காக இருந்துச்சு, அதை ஒரு ப்ரெஷர் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாம் ரேடியேட்ரு எல்லாமே இப்போ அந்த 2 ஓஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ கூலண்ட் ஃபில் பண்ணியாச்சு.
அப்புறம் அந்த ஓஸ் மட்டும் போயிருக்குன்னு நினச்சது கடைசியில் ரேடியேட்ரு அப்புறம் மேலே இருக்கிற ஓஸு கீழே இருக்கிற ஓஸு எல்லாமே மாற்ற வேண்டியதாக போச்சு. சரி பரவாயில்லைங்க, இப்போ மாற்றியாச்சு. இனி தைரியமாக ஓட்டலாம், எங்கே போனாலும் வந்தாலும் சூடாகிற வேலை இருக்காது.